ஹாய்ங்க, இந்த வீடியோ வித்தியாசமா இருக்கும். ஏன்னா 2 நாள் எடுத்ததை ஒரே வீடியோல போட்டிருப்பேன். ஃபுல்லா பாருங்க, நல்லா இருக்கும். இது 1 நாள் முடியும் சீரிஸ் நாள் 62. நான் போன வீடியோல சொன்ன மாதிரியே பஸ்ல பாட்டு போன்லாம் பார்க்காம புக் மட்டும் தான் படிப்பேன்னு கான்பிடென்ட்டா சொன்னேன். ஆனா ஒரு 15 பேஜ் புக் தான் படிச்சேன். அப்புறம் போனு பாட்டுலாம் கேட்டு சொந்த ஊருக்கு வந்து இறங்கிட்டேன். எந்த ஊருனா திருச்சி தான். எனக்கு மட்டுமானு தெரியல, ஒரு டைம் சொந்த ஊருக்கு வரும்போது ஒரு ஸ்மெல் வரும். அப்பதான் சொந்த ஊருக்கு வந்துட்டோன்னு ஒரு ஃபீலே வரும். மக்கள் எனக்கு ஆட்டோல ஏறின உடனே ஒரே ஷாக்கு தான். ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்ல ஆட்டோல டிவியை பாக்குறேன். அப்புறம் ஆட்டோ ஃபுல்லா கார்லாம் வச்சு ஆட்டோவே செம்மையா இருந்துச்சு. அதை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். இங்க ஒரு குட்டி பூனை இருந்துச்சு, அது கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அப்புறம் பூனை போய் என் பேக் கூட விளையாடிட்டு இருந்துச்சு. அதை பார்த்துட்டு வீட்டுல சாப்பிட்டு சென்னை கிளம்பிட்டேன். இன்னைக்கு தான் திருப்பூர்ல இருந்து திருச்சிக்கு வந்திருக்கேன். அதுக்குள்ள சென்னை கடன் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் சென்னையில தான். அம்மாவும் பாட்டி திருச்சியில இருக்கனால பாட்டியை பார்த்து அட்டெண்டன்ஸை போட்டு அம்மா கூட்டிட்டு சென்னைக்கு போறதா பிளானு. போற வழியில சன்னெல்லாம் தாறுமாறா இருந்தனால நல்லா கரும்பு ஜூஸை குடிச்சிட்டு பஸ் ஏறிட்டேன். அப்புறம் பஸ்ல நல்லா படுத்துட்டு இதே மாதிரி படத்தை பார்த்துட்டு ரொம்ப நேரம் அப்புறம் சென்னைக்கு வந்து இறங்கிட்டேன். இறங்கினோடனே ஃபர்ஸ்ட் என் கண்ணு தேர்ன இடம் போயஸ் கடன் தான். என்னையும் அம்மாவும் பிக்கப் பண்ண அண்ணா வந்துட்டாங்க. அங்க வீட்டுக்கு போனதும் எல்லாரும் மல்லிப்பூ கட்டிட்டு இருந்தாங்க. எனக்குலாம் செம்ம தூக்கம் வந்துருச்சு. அப்புறம் வயிறு ஃபுல்லா சாப்பிட்டதும் தூக்கமே போயிடுச்சு. சரின்னு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு மாடி போய் வேடிக்கை பார்த்துட்டு தூங்க போயிட்டேன். வணக்கம்டா மாப்பிள்ள, சென்னையில இருந்து. காலையில ஒரு 7 மணி போல இருந்துச்சு. மாடி போய் பல்லு வளர்க்கலான்னு பார்த்தா ட்ரெஸ்ஸை வீட்டுல இருந்து எடுத்து வைக்க மறந்துட்டேன். சரின்னு கையிலே பல்ல வலிக்கிட்டு டக்கு நல்லா பையனா போய் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டேன். ஆமா, நான் எதுக்கு சென்னைக்கு வந்தேன்னா புது நண்பன் ஒரு ஃபங்க்ஷனு, அதை அட்டன் பண்ணதான். அது மீனிங் எதுக்கு பண்றாங்கன்னு எனக்கு எதுவுமே தெரியாது, மன்னிக்கவும். இங்க ஒரு ஸ்கூலுக்குள்ள தான் சர்ச்சே இருந்துச்சு. அப்புறம் என்ன நல்லா ஸ்கூல்ல சுத்தி பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு இடத்த கண்டுபிடிச்சேன். சோட்டாவையும் பார்த்த எல்லாத்துக்குமே இந்த பிளேஸோட வேல்யூ என்னன்னு தெரியும். அங்க கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு சர்ச்சுக்குள்ள போய் நல்லா சாமியை கும்பிட்டு சர்ச்சுக்கு வெளியே 10 ரூபா கொடுத்து இந்த டாலரை வாங்கினேன். அப்புறம் மத்தியானம் போய் அருமையான சிக்கன் பிரியாணி சாப்பிட்டேன். அது ரொம்ப காரமா இருந்துச்சுன்னு ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். நான் சுகர் கட்ல இருப்பேன்னு சொல்லியிருப்பேன், பட் இங்க சாப்பிட்டேன். இதுக்கப்புறம் கண்டிப்பா இருப்பேன், என்ன நம்பலாம். ஒரு முக்கியமான விஷயம், நான் இருந்த வீட்டுல செடியெல்லாம் நிறைய வச்சிருந்தாங்க. அதை பார்த்ததும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இதுக்கப்புறம் நானும் வைக்கலாம்னு இருக்கேன், பார்க்கலாம். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் டாட்டா சொல்லிட்டு அப்படியே சென்னைக்கு ஒரு டாட்டா சொல்லிட்டு கிளம்பிட்டேன். இவ்வளவு நேரம் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. சரி, ஓகேங்க, நீ போயிட்டு நாளைக்கு டாட்டா.